பச்சை வெண்டை, இது வந்து கஸ்தூரி வெண்டை, ஒயிட் கலர் வெண்டை. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அத்திப்பழம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 அத்திப்பழம் ஜூஸ் போடுறதுக்கு இன்னைக்கு ஜூஸ் போட்டுடணும். சரியா? வெட்டிக்கிலே உட்காந்துருக்காரு அவரெல்லாம் இலையை கடிச்சு வர்றாரு பேரு. ஆமா, அது உட்காந்துருக்காரு. நான் வந்து யூடியூப்ல வாங்கினா ஃபர்ஸ்ட் அவார்டு. இதெல்லாம் வந்து நான் வந்து தொடச்சு பாதுகாப்பா வைக்கணும். மாட்டை ஓட்டிட்டு போயிட்டு கழனியில் கட்டி வந்துடலாம். ஓகேவா? ஏன்னா அறுவடை பண்ணி ரொம்ப நாளாக இருந்தா யாருக்குமே வந்து நம்ம கழனி எப்படி இருக்குன்னு பார்க்கல. அப்படியே கழனி ஓட்டிட்டு மாட்டை ஓட்டிட்டு கட்டிட்டு கழனிலாம் காட்டிட்டு வரலாமா? இந்த வரையாட்டியா? ஆமா, பயிர் பண்ணி கொடுத்து மாட்டேன். வந்துட்டான். தானியா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை ஓட்டு வந்து கழனியில் கட்டிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறுவடை எல்லாமே வந்து முடிச்சிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து குண்டு நெல்லும் மைசூர் மல்லியாக நட்டுருந்தோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாகவே வந்து அறுவடை முடிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து ஓட்டின்னு வந்து கட்டிட்டேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா காவேரி மகா எல்லாருமே. அதை பார்த்தீங்களா, அவர் வந்து மகா, அவர் வந்து காவேரி. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்மணி அது படுத்துட்ருக்காரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோஸு எல்லாருமே கட்டியாச்சு. பசங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாடு கட்ட வந்துட்டாங்க. கூட வந்து ஜானி வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே அவர் தான் வாழை தூக்கின்னு ஓடுறாரு. கழனி வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாகவே அறுவடை முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வருஷம் ஓரளவுக்கு எல்லாமே முடிச்சிட்டாங்க. அவள் தான், யாருதுமே இல்லை. அடுத்த சீசனுக்கு தான் நடுவு வந்து பண்ண போகிறோம். அதுதான் என்னன்னே தெரியல. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மின்காமம் வந்து விழுந்து போச்சு. அதனால் போடா போகலாம் ரைட். அவருக்கு முன்னாடி அவன் தான் போவான். புரட்டாசி மாதம் வந்தாவே பார்த்தீங்கன்னா ஒரு புகை மூட்டமாக மாறுது. அந்த கிளைமேட்டே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக சேஞ்ச் ஆகிடும். சூப்பராக வேறால் போகிறாரு. எங்கே போகிறாரு வேறால்? ஜிலேபி அது. ஆமாம், சரி போகலாம். மீனுங்க அந்த பேர் அழகாக மேய்கிறாங்க. உள்ளே இருக்குது விரால் மீன்லாம். ஏன் வேடா போகலாம் வீட்டுக்கு? என்ன மேலே ஏறின்ட்டு வாப்பலாம். தேங்காவா? கொய்யாக்கா இருக்கா? இல்லைம்மா, இப்போ சீசன் மாறிடுச்சு. அங்கே வீட்டில் இருக்குது. இது இங்கே சீசன் மாறிடுச்சு. இது நாட்டு கொய்யாக்கா. வாப்பலாம். நம்மளை கிளீனிங் பண்ண சொன்னால் நீ இதை க்ளீன் பண்ணுகிற. இதுவும் கிளீனிங் ஒர்க்கு தானா? அப்புறம் அந்த ஃபேனு இதெல்லாம் துடைப்போம். அதெல்லாம் எப்போ துடைக்கிறப்ப? சாமான்லாம் கழுவி வச்சுட்டு எல்லாத்தையும் கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா தானா கிளீனிங்னு? ஆயுத பூஜை கிளீனிங்னு நீ வேற எதனா க்ளீன் பண்ணணும்னு பார்த்தா டெய்லியும் சாப்பிட்டதை எடுத்துன்னு வந்து டெய்லியும் க்ளீன் பண்ணுகிற. அப்போ சாப்பிட்டதை கழுவாத அப்படியே வச்சிடலாமா? அது பண்ணணும் தான். அது அதை பண்ணணும்ல. எல்லாத்தையுமே தான் ஒண்ணா இப்போ ஸ்டாண்ட்ல இருந்து சாமான் எல்லாத்தையும் நான் தொலைக்கிட்டேன். அடுத்து இப்போ வந்து வீடு ஒட்டனை அடிச்சுட்டு ஃபேனு கிரைண்டரு இது எல்லாமே இப்போ துடைக்கணும். துடைச்சிட்டுனா கிளீனிங் ஒர்க்கு முடிஞ்சிடும். மித்ரா நான் கூட வச்சுக்க. மித்ரா என்னப்பா பசிதான், காலையிலேயே பசிதுன்ட்டானே. இப்போ பிரஷ் பண்ணு.
ஓடியா சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். என்ன சாப்பாடுன்னு நீங்க சாப்பிடும் போது பாருங்க. என்ன சோறு? என்ன சோறா? தயிர் சோறா? தயிர் இல்ல தயிர் சோறே சாப்பிடலாம், தண்ணி சோறு. அதுவே ஜாலியா இருக்கும். நைட்டு வச்ச தண்ணி சோறு. ஃப்ரெண்ட்ஸ், பொட்டாசி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு, வெண்டைக்காய் முருங்கைக்காய் காரக்குழம்பு, சாம்பார் இதுதான் ஓடிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கார்டனில் வெண்டைக்காய்லாம் இருக்குது. இதையுமே இன்றைக்கி பறிச்சுட்டு போயிட்டு என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. சேவ் பண்ணுற கிளிக்கும்ல, சேவ் பண்ணுறதா நிறைய இருக்குது. அதாவது ஒரு நாள் வந்து பறிக்கலனாவே அது முத்தி போகுது. வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் அப்படிதான் எப்பயுமே. ஒன்னாட்ட ஒரு நாள் வந்து பறிச்சுக்கிட்டே இருக்கணும். பிஞ்சாக தான் இருக்கும் அது. பிஞ்சாதான் இருக்குது அது. தோ ஒன்று இருக்கு, தோ ரெண்டு இருக்கு பாருங்களா, தோ ரெண்டு இருக்கு. எங்கப்பா இது வந்து அதான் இப்போ கஸ்தூரி வெண்டை வந்து இப்போ தான் வந்து முதல் முறையாக வந்து பறிக்க போகிறோம். நம்ம வந்து ரெட் வெண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் வெண்டையும் வந்து பறிச்சாச்சு. அடுத்து தோ பாருங்க, இது வந்து கஸ்தூரி வெண்டை. அது ஒரு ஒயிட்டாக அடியில் வந்து பிரெத்தாக இருக்கும், வரி வரியாக இருக்கும் நல்லா. இல்லை இல்லை எப்போ கையில் முள்ளு குத்தி போகுதுரா, கையில் முள்ளு. நாளைக்கு பெருசாக அதெல்லாம் விட்டுரு. அது அந்த கஸ்தூரி வெண்டை கிள்ளிக்கா இது. ஆமாப்பா, கிரீன் வெண்டை ஒரு நாள் விட்டுருவோம். அப்புறம் எவ்வளோ ஹைட் வந்துச்சு, அதுவும் ஹைட் வந்துருச்சு. அது கீழே ஊந்து முளைச்சிருக்கும். அது அது கஸ்தூரி வெண்டை அது. ஆமாம், ஏன்னா கலரே வேற மாதிரி. தோ தோ ஒன்று இருக்கு பாருங்களா, தீபாவளி முன்னாடியே ரூபாய் வச்சு காட்டலாம். தீபாவளி சொல்றதுக்கா இல்ல நாங்க வேலை செய்யலாம் சொல்றதுக்காடா? வேலை செய்யலாம் சொல்றதுக்கா? எடி வா சொன போடுங்க வெண்ட செடி. ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டுனா கொஞ்சம் தண்ணி நின்று போச்சு. அப்படியே 2 செடி வந்து பார்த்தீங்கன்னா வேறு அழுகி வந்து செத்து போச்சு. அவரை செடி தானே? அவரை செடி செடி அவரை கொஞ்சம் எங்கே டைம் இல்லையா, அதனால தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நைட்டுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கற்பூர கரைசல் அடிக்கணும். கத்திரி செடிலாம் வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் பிரெத் ஆகுது பார்த்தீங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரை செடி வந்து பூ பூத்துருக்கு, அழகாக சூப்பராக இருக்குல்ல. நம்ம வேலி மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதை பாருங்க, முத்தம்லாம் இல்லை, அது வச்சுக்கோ. எப்போ கை வைக்காத, கை வைக்காது, பிஞ்சு தான் அது. அப்படிதான் இருக்கும் கஸ்தூரி வெண்டைலாம். நாங்கள் இந்த வெண்டைக்காலாம் வெள்ளையா இருக்குது, இது எடுக்க மாட்டாங்க மார்க்கெட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நாங்கள் இல்லை இல்லை அதெல்லாம் வேற ரகம். அது ஒன்று எடுத்துக்கோங்களா, சின்னதா அதையும் எடுத்துக்கோ, அப்போதான் பொரியல் கரெக்டாக இருக்கும். வேற இருக்கா? நம்ம இது வந்து பார்த்தீங்கன்னா வேலி ஃபுல்லாக வந்து எல்லா செடியுமே ஏற்றி விட்டோமா, அது பூ வைக்கல, இது பூ வைக்கல. நம்ம பாவச்செடியில் வந்து அழகாக ஒரு பூ வச்சிருக்கு. ஒரு ஒரு சின்ன பிஞ்சு வச்சிருக்காரு. அது இருக்கு, நிறைய இருக்கு. இருந்தாலும் கற்பூர கரைசல் அடிக்கணும், அது அடிக்காத விட்டுருவா. ஒரு அப்படியே செடி எல்லாமே வந்து ஒரு மாதிரி இருக்கு. கத்திரி செடியும் பாரு சூப்பராக பூ வச்சிருக்கு, பிஞ்சு விட்டுருக்கா. அதான் இப்போ மருந்து அடிச்சோம்னா கரெக்டாக இருக்கும். அதான் நாளைக்கு அடிச்சிடலாம். முன்ன விட்டு போயிட்டுமா. இதான் முள்ளு கத்திரியான்னு சொல்லுவோம். முள்ளா இருக்கும், செம டேஸ்டா இருக்கும். காயுமே முள்ளா தான் இருக்கும். மேல காம்புல இதான் முள்ளு கத்திரிக்காய், அருமையா இருக்கும். பயமா எப்படி இதுவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா நாட்டு தக்காளி, அழகா ஒரு சின்ன பிஞ்சு வச்சிருக்காரு. அதுக்கு மேல பாரு அழகா இப்படிதான் இருக்கும். வெட்டிக்கிலேயே உட்காந்துருக்காரு. அவரெல்லாம் கடிச்சு வர்றாரு பேரு. ஆமா, அது உட்காந்துருக்காரு. சூப்பரா உட்காந்துங்குதே பின்னாடி பாரு. சுட்ரா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யாக்காய் 2 கொய்யாக்காய் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அணில் வந்து கொய்யாக்காய் வந்து பார்த்தீங்கன்னா 2 சாப்பிட்ருக்கு. அப்படியே பாருங்க, காம்புல ஏதோ ஒன்று ரெண்டுமே. ஆமாம், செங்காயா இருந்ததுன்னு சொல்லிட்டு சரி நம்ம நாளைக்கு கிள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டா அணில் பார்த்தா பதம் சாப்பிட்டோம். இதோ வரும்ல, இதோ ஒரு பழம் இருக்கு பாரு, கிள்ளிட்டுமா கிள்ளிக்கா அவரையும் பதம் பார்த்துருவோம். ஒன்று இன்னொன்று அதை பேர் 2 அத்திப்பழம் கிள்ளி ஃப்ரெண்ட்ஸ். அத்திப்பழம் இருக்கு, அத்திப்பழம் கிள்ளி. தோ வரும்ல, தோ பாரு, இங்க பாரு, தோ இருக்கா. அப்போ 3 இருக்குது. அதோ ஒன்று தோ பாரு, கீழே பாரு. இதுக்கெல்லாம் நல்லா வெடிச்சு வந்திருக்காரு அத்திப்பழம். வெடிச்சு வந்ததா நல்ல பழம். கிள்ளு, பழமரத்துலாம் கிள்ளிடு.
பார்க்காம வருது அவ்வளோ உள்ள ஒரு தண்ணியில் வந்துருது. கொய்யாக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யாக்காய் விற்கலாம் போல இருக்குது. 1/2 கிலோவுக்கு மேலே வந்துடுது. இன்னும் அந்த மரத்துல வேற இருக்குது நிறைய இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கார்டன்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சிவப்பு வெண்டை, ஒரு 3 பச்சை வெண்டை, இது வந்து கஸ்தூரி வெண்டை, ஒயிட் கலர் வெண்டை. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து அத்திப்பழம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 அத்திப்பழம் ஜூஸ் போடுறதுக்கு இன்னைக்கு ஜூஸ் போட்டுடணும் சரியா. அடுத்து பாத்தீங்கன்னா 4 கொய்யாக்காய், 2 ஸ்டார் ஃப்ரூட் பழம், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போட்டா பழம். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல ஃப்ரெண்ட்ஸ் நிறைய வந்து ஒரு இன்னைக்கு தேவையான அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல தேவையான ஸ்நாக்ஸ் பழமாகட்டும் சரி, காயாகட்டும், இன்னும் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே வந்துட்டா இன்னமும் சூப்பரா ஆயிடும் நம்ம கார்டன்ல. பக்கமே போவே தேவையில்ல, எல்லாமே நம்ம காட்டுக்கலாம். அடுத்து இன்னும் வாழைக்காலாம் இருக்கு, அதை பாருங்க, வாழைப்பூலாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன்னும் நம்ம அறுவடை பண்ணல, அதெல்லாம் நாளைக்கு வடை செய்யறதுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஓகேவா? வேஸ்ட்டு கிளீனா இருக்கணும் ஆயுத பூஜைக்கு வீடு. ஓகேவா? என்ன பண்ணீங்களோ ஏது பண்ணீங்க தெரியாது, அப்படியே டீசெண்டா இருக்கணும். ஏய் வா, சூப்பரா பண்ணி வச்சுக்குது பிரேஸ்ட்டு. சரி, எல்லாமே நல்லா அழகா கிளீன் பண்ணி வீடு வந்து பார்க்க நீட்டா இருக்கணும்ப்பா. என்னப்பா? சரியா? இதுனா இது பிரேஸ்ட் தலையில. அம்மா அப்புறமா கூட கூப்பிட்டுங்க, ஏரி வேலைக்கு போயிட்டு வந்தோடனே கிளீனா ஊர்லாம் டீசெண்டா எல்லா இடமும் பாரு, ட்ரெஸ் எல்லாமே வந்து மடிச்சு பக்கவா இருக்கணும். நான் வந்து யூடியூப்ல வாங்கினா ஃபர்ஸ்ட் அவார்டு. இதெல்லாம் வந்து நான் வந்து தொடச்சு பாதுகாப்பா வைக்கணும், புரியுதா? இது வந்து என்னோட அடையாளம். நானும் ஒரு சேனல் வச்சு அதெல்லாம் நம்மளும் வந்து ஒரு போயிட்டு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம், நமக்கும் ஒரு அவார்டு, அது நமக்குன்னு ஒரு பிரேம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நம்ம அழகா வந்து மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து ஃபேன். இந்த ஃபேன் வந்து எப்ப தொடச்சிங்க? இதுக்கு முன்னாடி வாயின் வந்த அன்னைக்கு ஓப்பன் பண்ணீங்களா தானே? ஏன் வருஷம் வருஷம் ஆயுத பூஜை வரலையா? ஆயுத பூஜை தொடச்சிங்க, ஆனா ஆயுத பூஜை ஒண்ணு வரலன்னு வச்சுங்க, இது அவ்வளவுதான். அதுக்குதான் ஆயுத பூஜைன்னு ஒண்ணு வைக்கிறது, வருஷத்துக்கு ஒரு நாள் கிளீன் பண்றதுக்கு தான் ஆயுத பூஜை. ஆமா, ஆயுதங்கள் எல்லாத்துக்குமே ஒரு தீபாவளி, பொங்கல், ஃபங்க்ஷன். ஆமா, நம்மளுக்கு வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் மாதிரி, அவங்களுக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன். ஆமா, இதெல்லாம் வந்து கழட்டி தொடங்கணும்ல. கழட்டி தான் தொடங்கணும், அது எனக்கு கழட்டு தெரியாது, அதுக்கு தான் ஒன்னும் விட்டேன். கழட்டினேன் பிரகாஷ் வச்சுக்கினேன் கூட கழட்டினோம். வா 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 விமலா, புழுகுமா இதுல வந்து ஃபேன் போட்டுக்கிட்டா. ஃபேனை போட்டேன்னா வச்சுக்கேன், ஃபேன் காத்துல பறக்குதோ இல்லையா, உயிர் காத்துல பறக்கணும். ரவுண்டு போடுறேன் விமலா, ரவுண்டு போட்டேன்னா அதுதான் சொல்றேனே, நான் காத்துல நல்லா அழுத்தி தொடி. அழுத்துதான் தொடக்கிறேன், தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி வச்சு தொடச்சிடணும். ஓ ஃபர்ஸ்ட்? ஆமா, ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து தொடச்சிக்க, ஆமா, அப்புறமா வந்து நல்லா தண்ணி போட்டு துடைச்சிக்கலாம். தண்ணி போட்டு துடைக்கிற நீ தண்ணி நீ போட்டுற போற, இது ஓவரா தெரியல, உன்ன வேலை வச்சிருக்கணும். அப்போ தான் பண்ணிருப்பல்ல. ஆமா, தண்ணி போட்டு தான் துடைப்பேன். தண்ணியை போட்டுட்டு தொடி. மேல ஒயர்ல கை வைக்காதனா? ஏன் பயமுத்துற? அப்படி இல்ல, ஒயர்லாம் கை வைக்க கூடாது. ஒயர்ல கை வச்சுன்னு வச்சுக்க கரண்ட் வரும். இப்பதான் தொடச்சேன் இதெல்லாம். தொடச்சாலுமே அது வந்து ரன்னிங்ல இருக்குல்ல, அது வீடு இந்த ஃபேனு டேபிள் ஃபேன் தான் அது உள்ள கழட்டி எனக்கு தொடக்க தெரியல. இதெல்லாம் நல்லா கிளீன் பண்ணி தொடச்சுதான் வச்சேன்.